ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சூர்யா அவங்க தேவியை அழைச்சிக்கிட்டு நம்ம வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது கொஞ்சம் கூட தேவிக்கு பிடிக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தோம்னா தேவி காணாமல் போயிடவும் சூர்யா துர்காவை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. ஒன்னால தான் என் குழந்தை காணாமல் போச்சு அப்படிங்கிறவ இது கேட்டதுமே துர்கா குழந்தைய ஒவ்வொரு இடமா தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் சூர்யாவும் குழந்தைய தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ துர்கா ஒரு இடத்துக்கு வந்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவி அவங்க மாரியோட சமாதியில் இருந்து அவங்க அப்படியே படுத்து இருந்துட்டு அவங்க மாரியை நினச்சி அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் துர்கா அதை பார்த்து அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு ஓடி போகிறாங்க. தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகவும் ஏன் தேவி இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அம்மா, எனக்கு அம்மா நினைவு வந்துருச்சுது. எனக்கு சொல்ல போனாக்கி எனக்கு வெளியூருக்கு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. அதனால தான் நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு எங்கள் அம்மா இருந்தாக்கி என் இஷ்டப்படி நான் இருந்திருப்போம்ல, அப்படி தானே எனக்கு நீங்கள் கிடைச்சிங்க. அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி எனக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. சொல்ல போனால் நீங்களே எங்கள் கூட வந்துருங்க, நம்ம 3 பேருமே போகலாம். ஆனால் நீங்கள் இல்லாமல் எனக்கு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்பாட்ட சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டுக்காரு. அதனால தான் நான் அம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே துர்கா தேவியை கட்டிப்பிடிச்சு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அவங்க துர்கா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, அப்பா உன்னுடைய நல்லதுக்காக தானே சொல்கிறாரு, அதனால நீ அப்பா கூட நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை சமாதானப்படுத்தி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் சூர்யாவும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே தேவி எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா சொல்லவும் இதை கேட்டதுமே சூர்யா தேவியை பார்த்து சொல்கிறாங்க, என்ன தேவி இப்படி அப்பா விட்டு நீ போகலாமா? அப்பாவுக்கு நீ தானே எல்லாமே. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட சொல்லாமல் போகலாமா? நீ ஏன் சொல்லியிருந்தா நானே உன்னை அம்மா அப்பாவுக்கு அழைச்சிட்டு போயிருப்போம்ல அப்படிங்கப்போ தேவி சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வெளியூருக்கு வர்றதுக்கு எனக்கு இஷ்டமில்லப்பா. அப்படிங்கும்போது உன்னுடைய நல்லதுக்கு தாமா அப்படின்னு சொல்லவும் தேவிகிட்ட துர்கா சொல்கிறாங்க, தேவி நீ அப்பா சொல்கிற பேச்சு தான் நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கவும் சரி அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ தாரா நினைக்கிறாங்க, நல்ல விளையாட்டு, இவளை எப்படியே சூர்யா கூட்டிகிட்டு போயிட போகிறான், நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சங்கரம் பண்ணிட்டு சொல்லவும் சங்கரம் பண்ணி சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ போட்ட திட்டம் நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. இவன் மட்டும் இங்கேருந்து போயிட்டானா அவ்வளோதான், நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாமே சொத்து எல்லாமே உன் கைக்கு வந்துடும், நீ நினச்ச மாதிரிக்கே ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த துர்காவாலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தேவிகிட்ட அவங்க சூர்யா சொல்கிறாங்க, உன்னுடைய ட்ரெஸ்ஸு உனக்கு பொம்மை எல்லாம் எதெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுக்கோமா அப்படிங்கவும் தேவிக்கு இஷ்டமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சூர்யாவை எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க கிளம்பும் போது அப்போ பார்வதி ஹாசினி எல்லாத்தையும் சொல்லவும் அப்போ பார்வதி ஹாசினி சொல்கிறாங்க, தேவியை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது சரி தேவியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவியை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாட்ட சொல்கிறவும் உடனே சூர்யாவும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது துர்கா கரெக்டாக அங்கே வந்துருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா தேவி சொல்கிறாங்க, துர்கா அம்மா நம்ம கூட ஏர்போர்ட் வரைக்கும் வரட்டுமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ சூர்யாவும் துர்காவை பார்த்துட்டு இருக்கும்போது துர்கா சோகமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. சரி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துருந்தாங்க. அங்கே வந்ததுமே தேவி துர்காவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா எனக்கு உங்களை விட்டு போக மனசே இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா தேவியை சமாதானப்படுத்துகிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, உன்னுடைய நல்லதுக்காக தானே உங்கள் அப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ சூர்யா அந்த ஒரு சீட்டில் உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே சூர்யா எந்திக்கிறாங்க. எந்திக்கும் போது பார்த்தோம்னா சூர்யா மாரியோட தாலியை அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க. அது கீழே விழுந்துதான் அவங்க கவனிக்காமல் அவங்களும் எந்திக்கிறாங்க. அப்போ சூர்யா சொல்கிறாங்க, சரி வா தேவி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் தேவி துர்காவை பார்த்து அழுதுகிட்டே போகிறாங்க. சூர்யாவும் தேவி அங்கேருந்து கிளம்பவும் அப்போ ஒரு அம்மா துர்காட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருமா ஏதோ தாலி கீழே இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவும் உடனே துர்கா அவங்க திரும்பி பார்க்குறாங்க, மாரியோட தாலி தான் இருக்குது. இதை பார்த்ததுமே துர்கா அந்த தாலி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ யமதர்மராஜா சொன்னது தான் காட்டுறாங்க. எப்போ துர்கா மாரியோட தாலியை தொடுறாளோ அப்போமே அவளுக்கு மாரிக்கு என்ன நடந்ததுன்னு எல்லா இதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொன்னதை தான் காட்டுறாங்க. அதே மாதிரி துர்கா மாரியோட தாலியை தொடுறாங்க. தொட்டு அவங்க எடுக்கவும்
எடுத்ததுமே துர்காவுக்கு மாரிக்கு என்ன நடந்தது அப்படின்னு எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சது. மாரியோட கதை முடிகிறதுக்கு தாரா தான் காரணம் அப்படிங்கிறதையும் மற்ற எல்லா கதையுமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது. அப்படியே அவங்க மாரியாவே முழுமையாக மாறிடுறாங்க. இதை பார்த்ததுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைஞ்சு அவங்க கண் முழிக்கிறாங்க. கண் முழிச்சதுமே பார்த்தோம்னா அவங்க ஓடி வராங்க. ஹஸ்பண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி வரவும் இது கிட்டதுமே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா மாறி தான் அவங்கள ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிடுவாங்க. அதே மாதிரி குரல் கேட்கவும் அப்போ சூர்யா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோம்னா துர்கா தான் ஹஸ்பண்ட் சார் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, ஹஸ்பண்ட் சார் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு ஓடி வரவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சூர்யா தன்னை அறியாமையே அவங்க தேவியை அழைச்சிட்டு அவங்க துர்கா பக்கத்தில் ஓடி வராங்க. அப்போ தேவிக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன திடீர்னு துர்கா அம்மா இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, அப்பாவும் ஓடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவி திகைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ சூர்யா ஒரு நிமிஷத்தில் தன்னையே மறந்துடுதாங்க. மாறி நீ வந்துட்டியா மாறி திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை பிடிச்சி அவங்க கெட்டி பிடிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு தேவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் துர்காவும் ஹஸ்பண்ட் சார் என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, என்னை விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு அவங்க மாறி பேசுகிறது மாதிரிக்கே பேசுகிறதுனால துர்காவை அவங்க மாறி நினச்சிட்டே சூர்யாவும் ஒரு நிமிஷத்தில் மறந்து போய் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் சூர்யா அவங்க சுய நினைவுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. இப்போ துர்காவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், என்னை மாறி தானே ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிடுவா, அது உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி மாறியா திடீர்னு மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூர்யா அவங்க கேட்கவும் உடனே துர்கா சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சார் நான் தான் உங்கள் மாறி, என்ன தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. தேவிக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. துர்காம்மா நீங்கள் துர்காம்மா தான், நீங்கள் மாரியம்மா கிடையாது அப்படின்னு சொல்லும் போது மாறி உடனே குழந்தைய பிடிச்சி அவங்க முத்தம் கொடுக்குறாங்க. என்ன தேவி உனக்கு கூட என்ன தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.